இறந்த பிறகு என்ன நடக்கும் என்று தெரியுமா? இறுதி வரை பார்க்கவும். இறந்த நொடிக்கு பிறகு ஆத்மா உடலை விட்டு வெளியே வரும். ஆனால் உடனே சொர்க்கமோ நரகமோ போகாது. முதலில் யமதூதர்கள் ஆத்மாவை அழைத்துச் செல்கிறார்கள். அது ஒரு மிக நீளமான, மிக பயங்கரமான பாதை. அந்த பாதையின் பெயர் வைத்தரணி நதி. அந்த நதியில் நெருப்பு, இரத்தம், விஷம் அனைத்தும் கலந்திருக்கும். உயிரோடு இருந்தபோது தானம் செய்தவர்கள் அந்த நதியை ஒரு சிறிய ஓடையாக கடந்து போவார்கள். ஆனா பாவம் செய்தவர்கள் அந்த நதியில் கடுமையான வேதனை அனுபவிப்பார்கள். ஒவ்வொரு அடியிலும் ஆத்மாவுக்கு பசி, தாகம், பயம் ஏற்படும். அதன் பிறகுதான் யமலோகம். அங்கே சித்திரகுப்தன் கர்ம கணக்கை வாசிப்பார். பொய் சொன்னவன் நாக்கெரியும். வஞ்சகம் செய்தவன் இதயம் சுமையாகும். ஆனால் ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கிறது. உயிருடன் இருக்கும்போதே பித்ரு தர்மம் செய்தவர்களை யமதூதர்கள் நெருங்கவே மாட்டார்கள். ஏனெனில் கருட புராணம் சொல்கிறது, மரணம் எல்லாருக்கும் ஒன்றே, ஆனால் அதற்கு பிறகு வரும் பாதை ஒவ்வொருவருக்கும் வேறே. நண்பர்களே, 1,00,000 சப்ஸ்கிரைப் இலக்கை அடைய உங்களோட தோழமையும் ஆதரவும் வேண்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.